கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர இந்த தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதத்திலும் தேடி வந்து எல்லாம் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் பொழுது, அவர் நம்மை தேடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மலர்கிறது. ஏனென்றால் நாம் தேடுகிறோம், அவர் நம்மை தேடி வருகிறார். ஒருவருக்கொருவர் நாம் இருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நமக்கு குறைவே இருக்காது. பாருங்கள், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாக்கும் தேவன், நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் ஜனம் சமாதானம் தாவரங்களில் நிலையாக வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் இருப்பான். எப்பொழுதும் அவன் ஒரு குறைவு இருக்கிறது. அவனுக்கு எல்லா விதத்திலும் அமைதியாகவும் சாந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் அவனுடைய வாசஸ்தலங்கள் பெரிதாகவும் இந்த மாதிரி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுதான் தினமும் அவர் தேடி வந்து சொல்லுகிறார். நான் உன்னை சும்மா அப்படி விட்டுற மாட்டேன். என்ன சொல்றார் பாருங்க, சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள். பாருங்க, சமாதானம் எப்பொழுதும் உனக்கு ஆனந்தம் சந்தோஷம் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருப்பார். எப்பொழுதும் அமைதியாக, சும்மா கச்சாங் முச்சாலாம் இல்லை, எந்த இடத்துலையும் பிரச்சனை அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பொழுது நீ கர்த்தரை தொழுது பொழுது அண்ணாந்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே இந்த அருமையான இடத்தை தந்தீரே உமக்கு நன்றி, இந்த அற்புதமான சூழ்நிலைகளை தந்தீரே உமக்கு நன்றி, இந்த இடத்தை தந்தீரேன், இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற மக்களுடைய ஞானத்தை அறிவையும் பார்க்கும் பொழுது என் கர்த்தர் இந்த அற்புதமான இடத்தை கொண்டு வந்தீரே அதற்கு நன்றி, நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்குது, அதற்கு உமக்கு கொடான கொடி நன்றி, என்னை பாதுகாக்கிறவரை உமக்கு நன்றி. இப்படி நீங்கள் உள் மனதிலிருந்து சொல்லும் பொழுது இந்த பாதுகாக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்கிறார். செய்வது மட்டுமல்ல, அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சோர்ந்து போகாதீர்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு கூட இருந்து எல்லா விதத்திலும் செய்து நன்மையே செய்து தருகிறார். ஆகையால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறோம், அவரை நாடுகிறோம். அவரை தேடுதல் நாடி அவரை தேடும் பொழுது நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் தருகிறது. அவர் நமக்கு எல்லாத்தையும் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். நம் தேவனை ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசத்தலங்களையும் இதெல்லாம் நமக்கு தருகிறார் என்றால் அவர் நம்ம மேல் விருப்பமாக இருக்கிறார். அமைதியாகவும் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த மாதிரி அமைதியான தங்க இடத்திலே நீ குடியிருப்பாய் என்று சந்தோஷமாக அவர் சொல்கிறார். ஆகையால் நம்மை காக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு கூடவே இருப்பவர், நம்மை பின்பற்றி நமக்குள்ளவே வருகிறவர், நம்மை தேடி வருகிறார் என்றால் அவர் நம்மை விரும்புகிறார் என்று அர்த்தம். நமக்குள்ளே இருக்கிறதுனால் அவர் நம்மை விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பை வைத்தேன். ஏனென்றால் அவர் நம்மை தேடி வந்து காக்கிறார். அப்படி தானே? அவர் தேடி வருகிறதுனாலே நமக்கு உள்ளான மனம் நம்முடைய மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே சில பேர் சொல்லுவாங்க, யாருமே நீ பார்க்கலங்க, யாருமே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கல வாங்கலை. பாருங்கள், நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் குட் மார்னிங் போடலாம் ஒரு பெரிய கவலை. இதெல்லாம் இப்படி. ஆனாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா மற்ற எல்லாம் ஒன்றுமே இல்லை. யார் என்ன பண்ணானா, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை ஆளுகை செய்கிறார், அவர் என்னை தினமும் தேடி வருகிறார். வார்த்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம், செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறாரே, நான் ஏன் கலங்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் சொல்ல ஆரம்பிக்கும். இப்படித்தான் நீங்கள் அதை தியானித்து அவருக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் தேடி வந்து இந்த வார்த்தை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.